ஹாய், நான் உங்கள் ஸ்ருதி கார்த்திக். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓம் முருகா. ஹாப்பி உமன்ஸ் டே. இந்த நாள் எல்லாருக்கும் எப்படி போச்சுன்னுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சண்டேன்றதால நாங்கள் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சோம். அதுக்கு முன்னாடி அம்மா எழுந்திரிச்சு வாசலுக்கு தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. அதுதான் இப்போ நான் கூப்பிட்டுட்டு இருக்கேன். எங்கள் மம்மியும் மேலே பார்த்துன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் மிஷினில் துணி போட்டு இருந்தோம். ஒயிட் துணியெல்லாம் எங்கள் அப்பா அதெல்லாம் துவச்சி எடுத்துன்னு போய் மேலே காய போடுறதுக்கு முன்னே இன்னொரு கப் காஃபி குடிச்சிட்டு நானே எங்கள் வீட்டுக்காரெல்லாம் உட்காந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் மடமடன்னு முடிக்க ஆரம்பித்தோம். இன்றைக்கி எல்லோரும் உமன்ஸ் டேவை ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி ஒரு நாள்லேயே விடக்கூடாது. எல்லா நாளும் நம்மளுக்கான நாளுன்னு நினச்சி அந்த நாளை தொடங்கணும். ஏன்னா நம்மளுக்காக நம்ம தான் ஸ்டாண்ட் பண்ணணும். வேறு யாராச்சும் வந்து நம்மளுக்காக கைப்பிடிச்சி தூக்குவாங்க, பண்ணுவாங்க, அதெல்லாம் சும்மா கதை. நம்ம மட்டும்தான் போராடணும், நம்ம மட்டும்தான் விழணும், எந்திரிக்கணும். எல்லாமே நம்ம தான்னு நினைக்கும் போது தான் அது சக்ஸஸ் ஆகும். சின்ன வேலையோ பெரிய வேலையோ மனசுக்கு பிடிச்சி ஒரு ரூபா நம்ம கையில் நம்ம சம்பாதித்ததில் வச்சுக்கினா தான் நம்மளுக்கான தன்னம்பிக்கை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும். நம்ம பார்லர் ஹரிணி பியூட்டி பார்லருக்கு வந்தாச்சு. வந்ததோ கடை திறந்து க்ளீன் எல்லாம் பண்ணிவிட்டு வெளிக்கு ஏற்றிட்டு முதல் கஸ்டமர் இந்த பெரிய மனுஷி தான் நம்ம முதல் கஸ்டமர் அட்டென்ட் பண்ணுது. என்ன அடன்றீங்க அப்பா, அவ்வளோ அடத்தையும் கட்டுப்படுத்தி கட்டிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து கடைசியில் அவங்களே கன்வின்ஸ் ஆகி நம்மக்கிட்ட ஐயோ பாவம் இந்த ஜீவன் நீட்டுன்னு ஹாய் பாய் கிஸ் வரைக்கும் பண்ணி அதுக்கப்புறம் கிளம்புனாங்க. அதெல்லாம் முடிச்சு ஆனதுக்கப்புறம் மத்தியானம் வீட்டுக்கு வந்து பார்த்தா அம்மா சூப்பராக குக் பண்ணி வச்சுருந்தாங்க. ரெசிபிக்குள்ளே போகலாமா? வாங்க, என்னென்னலாம் சமைச்சிருக்காங்க. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் பார்க்கலாம். ஒயிட் ரைஸ், குண்டை நிறைய ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் சிக்கன் மஞ்சூரியன், சிக்கன் லெக் பீஸு, அது இதெல்லாம் போட்டு மம்மி சூப்பராக ஆயில் கொஞ்சம் அதிகமாக விட்டு சாப்பாட்லேயே பேசிட்டு சாப்பிடலாம் செமி கிரேவி மாதிரி செஞ்சுருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. மத்தியானம் சாப்பாடு செம்ம ஃபுல்ஃபில்லாக இருந்தது. இதோட ரெசிபி வேணும்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள் எஸ்ன்னுட்டுன்னு. அப்புறம் சிக்கன் கிரேவி செஞ்சுருந்தாங்க. அப்புறம் நம்மளுக்கு ஒரு புபர்ட்டி ஃபங்க்ஷனோட மேக்கப் இருந்தது. அந்த மேக்கப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. செம்ம அழகாக வந்திருந்தாங்க. ஃபினிஷிங் சூப்பராக வந்திருந்தது. கஸ்டமரும் ஹாப்பி, நம்மளும் ஹாப்பி. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இதே மாதிரி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானிக்காக கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாசிட்டிவாக இருக்கலாம். தேங்க்யூ ஆல்.